சமையல் ரூமை வந்து நாங்கள் சமீபத்தில் வந்து ரெனோவேட் பண்ணோம். முன்னால் வந்து மாடுலார் கிச்சன் மாதிரி இல்லை. இந்த புகையெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் சிம்னி வச்சு இதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி டைல்ஸ் போட்டு எல்லாமே திருப்பி ரெனோவேட் பண்ணியிருக்கிறோம். அக்வா கார்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்குறோம். ஜிங்க்குக்கு மேலேயே நாங்கள் வச்சிட்டோம். கிட்ட வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கான இங்கே வந்து தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரனால நாங்கள் எப்போவுமே அக்வா கார்டு வாட்டர் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக சிறுவாணி தண்ணி தான் பயன்படுத்துறதுனால இது வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் டிஷ்வாஷருக்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கீடு பண்ணி அதை இங்கே வந்து உட்கார வச்சுருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஃப்ரிட்ஜுக்கு தனியாக ஒரு இடம், அந்த செவுரோரமாக வந்து அதை தனியாக நிறுத்திட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு பெரிய ஷெல்ஃப்ஸ் இருந்தது, ஒரு 2-3 ஷெல்ஃபு இருந்தது. அதையே வந்து எல்லாத்தையும் ஒன்றுப்படுத்தி பெரிய கப்போர்டாக அடிச்சிட்டோம். எல்லாம் அக்ரலிக் இது வந்து பயன்படுத்தி பண்ணோம். இப்போ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் ஆன் த ஹோல் எல்லா பாட்டில்களையும் வரிசையாக அடுக்கி, பாத்திரங்கள் தினமும் பயன்படுத்துகிற பாட்டில்கள், கீழே வந்து அரிசி தட்டம் வைக்கிறதுக்கு தனியாக, இப்படி எல்லாம் நாங்கள் பண்ணிட்டதுனால இப்போ ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அடுப்புக்கிட்ட வந்து இந்த மிக்சி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இப்படி வச்சுட்டோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கேப் இருக்குது. வாரம் ஒருக்கா வந்து அரிசி ஆட்டும்போது கிரைண்டர் எடுத்து மேலே வச்சு ஆட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல கைக்கு தினமும் நாம் பயன்படுத்துகிற அஞ்சரை பெட்டி, உப்பு, சர்க்கரை, மஞ்சள், மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து கை கட்டுற தூரத்தில் இங்கே இருக்கட்டும்னு அடுப்புக்கிட்டேயே இப்படி வச்சுருக்குறோம். எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கை கட்டுற தூரத்தில் தண்ணி, குடிக்கிற தண்ணி, இப்படி எல்லாத்தையும் நல்லா சௌரியமாக நான் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மாடுலார் இதில் வந்து அக்ரலிக் போர்டு வச்சு இது எல்லாத்தையும் வந்து இப்படி கீழே வந்து அழகாக பண்ணி தந்திருக்காரு எங்கள் கார்பெண்டரு. இது வந்து நான் எந்த இன்டீரியர்கிட்டையும் போகல, நாங்களே எங்கள் கார்பெண்டரை வச்சு பண்ணோம். இதே மாதிரி உள்ளே வந்து இந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு, ஸ்பூன் வைக்கிறதுக்கு, கரண்டி வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்களை இங்கே வச்சுக்கிறோம். இங்கே கீழே வந்து இந்த தட்டம், டம்ளர் இதெல்லாம் வந்து இப்படி வச்சுருக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வயசான காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் நடந்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி எல்லாத்தையும் நாம் கிட்டையாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னாக்கா சௌரியமாக